வணக்கம் உறவுகளே. தினமும் ஒரு சமையலில் இன்று சுவையான ஃப்ரை ரைஸ். தேவையான பொருட்கள்: சாதம் 2 கப், அவசியமென்றால் குளிர்ந்த சாதம் பயன்படுத்தலாம். எண்ணெய் 2 மேஜைக்கரண்டி. முட்டை 2 விரும்பினால். வெங்காயம் 1 நறுக்கியது. காரட் 1/4 கப் நறுக்கியது. காப்சிகம் 1/4 கப் நறுக்கியது. மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி. சோயா சாஸ் 1 தேக்கரண்டி. மிளகாய் சாஸ் 1 தேக்கரண்டி விரும்பினால். உப்பு தேவையான அளவு. வெள்ளை மிளகுத்தூள் 1/4 தேக்கரண்டி. ஸ்பிரிங் ஆனியன் அலங்காரத்திற்காக. செய்முறை: முதலில் கடாயில் ஒரு மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வெங்காயம், காரட், காப்சிகம் போட்டு வதக்கவும். காய்கள் பாதியாக வெந்ததும் உப்பு மற்றும் மிளகுத்தூள் சேர்க்கவும். அதற்குப் பிறகு விரும்பினால் 2 முட்டைகளை உடைத்து சேர்த்து ஸ்கிராம்பிள் செய்யலாம். பிறகு சோயா சாஸ், மிளகாய் சாஸ் சேர்த்து நன்கு கிளறவும். தயார் செய்து வைத்துள்ள சாதத்தை சேர்த்து மிதமான தீயில் நன்கு கிளறி 2-3 நிமிடம் வதக்கவும். கடைசியாக வெள்ளை மிளகு தூள் மற்றும் ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்து ஒரு கிளறல் கொடுத்தால் சூப்பரான ஃப்ரை ரைஸ் ரெடி. சில டிப்ஸ்: சாதம் பழைய சாதம் சிறப்பாக இருக்கும். புதிய சாதம் பயன்படுத்தினால் நன்றாக ஆற வைக்கவும். சோயா சாஸ் அதிகமாக சேர்க்க வேண்டாம், அது உணவின் நிறத்தையும் ருசியையும் மாற்றும். சரியான காய்கள் விரும்பினால் பச்சை பட்டாணி, முள்ளங்கி போன்றவை சேர்க்கலாம். சூடாக பரிமாறி ரசிக்கவும் உறவுகளே.